வணக்கம் மக்களே, வணக்கம். போன வாரம் வியாசர்பாடியில் இருக்கிற டெய்லர் ஷாப்பில் சிஸ்டர் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். சிஸ்டர் வந்து டெய்லர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. மாதமான 16,000 சம்பளம், 6,500 வீட்டு வாடகைக்கு போயிடுது. சிஸ்டர் வந்து சிங்கிள் மதர், 2 பசங்க இருக்காங்க, 1 வயசு 2 வயசு. அப்போ சிஸ்டர் என்னை பார்த்தோன்னு சொன்னாங்க, அண்ணா உங்களை எனக்கு நல்லாவே தெரியுண்ணே அப்படின்னாங்க. அப்போ நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏம்மா இந்த குறைஞ்ச சம்பளத்தில் ஒரு சிங்கிள் மதரை எப்படிம்மா மேனேஜ் பண்ண போகிற உன் லைஃப் அப்படின்னு கேட்டேன். இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, அண்ணே என் கணவர் இறந்ததுக்கப்புறம் வந்த ரொக்க பணமாக ஒரு 20 லட்சம் இருக்குது. அந்த 20 லட்சத்தை வச்சு நான் வந்து வீடு வாங்கினேன், அதானே என் லட்சியம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீ வீடு வாங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் இஎம்ஐ மாதத்துக்கு கட்டணும், அப்புறம் 20 வருஷம் நீ இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பியே, இந்த சம்பளத்தை வச்சு எப்படிமா மேனேஜ் பண்ணுவேன்னு கேட்டேன். ஆனால் நான் வந்து கடன்லாம் கட்டிடுவேனே, கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டிடுவேனே அப்படின்னாங்க. சரிம்மா, அதுக்கப்புறம் பசங்கள்லாம் மேற்படிப்பு படிக்கணுமே, உயர்கல்வி படிக்கணுமே, அதுக்கு ஒரு 2 பசங்களுக்கு 20 லட்ச ரூபா தேவைப்படுமே, அதுக்கு என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, அண்ணே 10வது படித்தா போதுண்ணே பசங்க, எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ஈடுபாடு இல்லைண்ணே அப்படின்னாங்க. சரிம்மா, கல்யாணத்துக்கு இப்போ 2 பேத்துக்கு 20 லட்ச ரூபா வேணும்ல, ஒரு பசங்களுக்கும் 10 லட்சம் பதில் 10 லட்சம்னாலும் 20 லட்ச ரூபா வேணும்ல அப்படின்னா சிஸ்டர்கிட்ட பதில் இல்லை. அப்போ நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நீங்கள் வச்சுருக்க 20 லட்சத்தை வச்சு பசங்களோட உயர்கல்வி, அவரோட திருமணம், உங்களுடைய வீடு, உங்களோட ஓய்வூதியம் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு சிறந்த வழி அவங்களுக்காக சொன்னேன். சிஸ்டர்கிட்ட சொன்னேன், முதல்ல உங்கள்கிட்ட 20 லட்சம் இருக்குல்ல, ஒரு 10 லட்சத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்தக்கூடிய பாண்டில் போட்டுருவோம். அதுலேருந்து மாதம் 8,500 உங்களுக்கு மாத வருமானமாக வரும். அதில் 6,500 வாடகை கொடுத்துருங்க. மீதி 2,500 2000 உங்களோட சம்பளத்தில் இன்னொரு 1000 போட்டு 3000 15 வருஷத்துக்கு, அடுத்த 15 வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற 10 லட்சத்தை லம்சமாக 2 பசங்களுக்கும் லம்சமாக மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுடலாம் அடுத்த 15 வருஷத்துக்கு. அப்புறம் சிஸ்டருக்கு இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இயங்குது, அதோட பேசிக்ஸ் என்ன, கடந்த 10 வருடம் 20 வருடம் 30 வருட அடிப்படையில் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்குங்கிற நம்பகத்தன்மை எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சேன். அப்படி பார்க்கும்பொழுது நீண்டகால அடிப்படையில் அவங்க போட்ட 10 லட்சமானது, பசங்களுக்கு போட்ட 10 லட்சமானது 1,03,00,000 இருக்கும். அவங்க போட்ட 3,000 எஸ்ஐபி 15 வருஷம் கழிச்சு 22 லட்சமாக இருக்கும். ஆக மொத்தம் 1,25,00,000 இருக்கும். 1,25,00,000 வரும்பொழுது அவங்களோட வயசு, பசங்களோட வயசு 17 வயசாக இருக்கும். அப்போ கல்லூரி உயர்கல்விக்கு அதில் ஒரு 20 லட்சத்தை எடுத்துக்கலாம். படிப்பு முடிச்சதுக்கப்புறம் 26, 27 வயசில் திருமணத்துக்கு அதுலேருந்து ஒரு 20 லட்சத்தை எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு 60 லட்சத்தை எடுத்து ஏதோ ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹோம் ஏதாவது ஒன்று வியாசர்பாடியில் செகண்ட் ஹேண்ட் ஹோம் வாங்கிக்கலாம். கடனே இல்லாமல் டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம். மீதி இருக்கிற 30 லட்சத்தில் 25 லட்சத்தை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் போட்டால் வாழ்நாள் முழுக்க நிலையான சம்பளம் தரக்கூடிய, வட்டி தரக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் போட்டோம்னா மாதம் ஒரு 16,000 வரும். 16,000 வாழ்நாள் முழுவதும். இப்போ வீடு வாங்கினதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே ஒரு 10 லட்சம் போட்டோம்ல, அதில் ஒரு 8,000 வருதுல்ல, அந்த 8,000 சேர்த்தோம்னா 24,000. 24,000 வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு ஓய்வூதியமாக வரும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புனேன். நன்றி மக்களே.